சங்கீதம் 46 அதிகாரம் 10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இந்த இடத்திலே சங்கீதம் 46 எழுதினவர்கள் அங்கு தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அலோமத்தில் வாசிக்க கோராகின் புத்திரருள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. அந்த தேவாலயத்திற்கு பாடகர்களாக இருந்தவர்கள் கோராகின் புத்திரர். அவர்கள் பல பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் இதுவும் ஒரு பாடல். இதில் பல பிரச்சனைகளை குறித்து அவர் சொல்லுகிறார். இதை பாடல் எழுதினவர் பெரிய பிரச்சனைகள், கடலே கொந்தளிக்கிறது என்று சொல்லுகிறார், மலைகள் போய் விழுந்தது என்று சொல்லுகிறார். ஒரு சுனாமியைப் போல ஒரு சூழ்நிலையை அங்கு விவரிக்கிறார் 1, 2, 3 வசனங்களிலே. அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு கொந்தளிக்கிற தத்தளிக்கிற ஒரு நிலைமையை அங்கு அவர் சொல்லுகிறார். ஆனாலும் சொல்லுகிறார், தேவன் நமது அடைக்கலம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர், ஆகையினாலே நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று சொல்கிறார். ஆண்டவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறவர், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறவர். அதாவது உலகத்தில் பல சண்டைகள், பிரச்சனைகள் எவ்வளோதான் இருந்தாலும் ஆண்டவர் அதை பார்த்து அவர் கலங்குவது கிடையாது. அவர் டென்ஷன் ஆகி, அதாவது அவர் அதை குறித்து தலையை உடைத்து கொண்டிருப்பதில்லை. எல்லாம் ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் அறிந்திருந்த ஆண்டவர் இயேசுவை குறித்து பார்க்கிறோம். அவர் பிதாவின் வலது பரிசத்திலே அமர்ந்திருக்கிறார். சத்துருக்களை பாதபடியாக்கும் போடும் வரைக்கும் என் வலது பரிசத்தில் அமரும் என்று சொல்லி சங்கீதம் 110 நாம் வாசிக்கிறோம். இப்படியாக இயேசுவானவர் தம்முடைய காரியங்களை எல்லாம் செய்து முடித்து மனுஷ குலத்திற்காக மீட்பை உண்டு பண்ணி இப்பொழுது விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, அதிகாரத்தோடு பிதாவின் வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறார். சபையானது அவருடைய சரீரமாகிய சபை என்று நாம் பார்க்கிறோம். சபையை அவருடைய மனவாட்டியாக இயேசு தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சரீரமாக அதை அமைத்திருக்கிறார். அவர் அதற்கு தலையாக இருக்கிறார். நாம் ஆண்டவருக்காக ஓடுகிறோம், ஆண்டவருக்காக காரியங்களை செய்கிறோம். ஆனாலும் ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு தத்துவம், கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளாத வரைக்கும் நம்முடைய ஓடுதல்கள், நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் விருதாக போகும். மரியாளை குறித்து பார்க்கிறோம். அவள் இயேசுனுடைய பாதத்திலே உட்கார்ந்திருந்தாள், வேதத்தை கற்றுக்கொண்டாள், நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். அதைத்தான் இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதாவது வெயிட் பண்ணுங்கள், நம்பிக்கையோடு காத்திருங்கள். புலம்பல்லை பார்க்கிறோம், கர்த்தருக்காக நம்பிக்கையோடு காத்திரு என்று சொல்லுகிறார். காத்திரு, அவர் உன்னை கைவிட மாட்டார். நீதிமானை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று சொல்லி வசனங்களிலே வாசிக்கிறோம். அமர்ந்திருப்பது என்பது சிலருக்கு மிகவும் கடினமான ஒரு காரியம். அமர்ந்திருப்பது என்று சொன்னால் ஏதோ ரிசைன் பண்ணி, அதாவது எனக்கு ஒன்றும் முடியவில்லை என்று சொல்லி அப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்திருப்பதை குறித்து சொல்லவில்லை. நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் எனக்காக ஏற்கனவே உலகத்தோற்றத்துக்கு முன்னவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். ஏற்ற வேளையிலே அது வெளிப்படுத்துவார். நான் நம்பிக்கையோடு காத்திருப்பேன், கர்த்தர் எனக்காக செய்வார் என்று சொல்லி அமர்ந்திருப்பது தான். பாருங்கள், இவ்வளோ பெரிய ஆகாய விமானத்தை ஒருவன் ஓட்டுகிறான். பாருங்கள், ஒரே ஒரு மனிதன் அல்லது 2 மனிதர்கள் அவர்கள் ஒரு சேரில் தான் உட்கார்றார்கள். பாருங்கள், அதிலே ஒரு சேர் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த காக்பீட் என்று சொல்லுவார்கள். ஏரோப்ளேனில் இருக்கிற அந்த 2 சேரில் 2 பேரும் உட்கார்ந்துருக்கிறார்கள். அந்த ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே அந்த 2 மனிதர்கள் பாருங்கள், 300 பேரோ 400 பேரோ 500 பேரோ அவர்களை எவ்வளோ கிலோமீட்டர் தூரத்திற்கு கொண்டு சென்று சேர்த்து விடுகிறார்கள்.
உட்கார்ந்து கொண்டே அந்த காரியத்தை அவர்களால் ஏன் செய்ய முடிகிறது? அவர்கள் அதை சரியான இடத்திலே சரியான விஞ்ஞான நுணுக்கங்களை அறிந்தவர்களாக, அந்த டெக்னிக்கல் திங்ஸ் எல்லாம் சரியாக புரிந்தவர்களாக, அதை ஆப்ரேட் பண்ணக்கூடியவர்களாக, அந்த வல்லமையை பயன்படுத்தக்கூடியவர்களாக. ஒரு பெட்ரோலில் இருக்கிற வல்லமை பாருங்கள், அந்த ஃபியூவல் தான் அவ்வளோ பெரிய விமானத்தை பறக்கச் செய்கிறது. ஆனாலும் அதை ஒரு மனிதன் அந்த வல்லமையை அவன் பயன்படுத்த அவன் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறான். அதற்காக ஒரு எந்திரத்தை தயாரிக்கிறான். அதில் உட்கார்ந்து அதை ஆப்ரேட் பண்ணுகிறான் பாருங்கள். அதை ஆப்ரேட் பண்ணும்போது தனி மனிதன் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை அவன் செய்து முடிக்கிறான். அதே தான் தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய ஞானத்தையும் அவருடைய நடத்துதலையும் அறிந்து அவரோடு அமர்ந்து அவரிடத்திலே கற்றுக்கொண்டு அவரிடத்திலே வல்லமையை பெற்று அவருடைய தரிசனங்களை பெற்று இந்த வருஷம் முழுவதும் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் இந்த வருஷத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை டு பி சீட்டட், உட்கார வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆகவே தான் முதலாம் நாளிலே இந்த வசனத்தை நான் இதிலே மனப்பாட வசனமாக கொடுக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். உட்காருவது என்பது சோம்பேறித்தனத்தை குறிப்பதல்ல, அது உட்காருவது நம்முடைய ஆயத்தத்தை குறிக்கிறது. தேவ சமூகத்திலே உட்கார்ந்து வசனத்தை கற்றுக்கொள்வது, தேவ சமூகத்திலே உட்கார்ந்து தரிசனங்களை பெற்றுக்கொள்வது, தேவ சமூகத்திலே அமர்ந்து அவருடைய ஞானத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்வது, இதை தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் அமர்ந்திருக்கும் போது அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுவோம். நாம் அமர்ந்திருந்தால் அவர் தன்னை வெளிப்படுத்துவார். நாம் அதை கண்கூடாக பார்க்க முடியும். பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வருவார். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நம்முடைய பிரச்சனைகள் மலை போல தோன்றலாம், ஆனால் அவர்களுக்கு முன்பாக தேவன் மகா பெரியவராக இருக்கிறார். மகா பெரிய உயர்ந்திருக்கிறவர், பூமியிலே உயர்ந்திருக்கிறவர். எத்தனை சத்துருக்கள் எவ்வளோதான் குக்கரித்தாலும் இதில் பார்க்கிறோம். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது என்று சொல்லி ஜனங்கள் இப்படியாக பல காரியங்களை பேசுவார்கள். அதை செய்து விடுவோம், இதை செய்து விடுவோம் என்று சொல்லி. ஆனால் எல்லா பெருமைகளும் அடங்கும், தாழ்த்தப்படுவார்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும். இந்தியில் எழுதியிருக்கிற சுப்சாப், அதாவது வாயை மூடிக்கொன்று என்று சொல்லி அதில் அப்படி ஸ்ட்ராங்கான வேர்டு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எரிகோவை சுற்றி வருகிற போது ஆண்டவர் அவரிடத்தில் சொல்லிவிட்டார், நீங்கள் அமைதியோடு சுற்ற வேண்டும் என்று சொல்லி. கத்த வேண்டிய நேரம், ஷவுட் பண்ண வேண்டிய நேரம் தான் ஷவுட் பண்ண வேண்டும், எந்நேரமும் இல்லை. அமர்ந்திருந்து அவர்கள் அமைதியோடு சுற்றும்போது அந்த இடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரிடத்தில் வந்து நம்முடைய மனதை அமைதிப்படுத்தும். இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவருடைய சமூகத்தில் போய் நம்முடைய மனதை அமைதிப்படுத்துவோம். நம் மனதிலே நாமே பேசிக்கொண்டே இருந்தால், நாமே யோசித்து கொண்டிருந்தால் கர்த்தருடைய சிந்தை எப்படி பெற்றுக்கொள்வோம்? மனதிலே பல சிலருடைய மைண்ட் அப்படியே க்ரௌடடாக இருக்கும். பல ஐடியாஸ், உலக ஜனங்களுடைய பல கருத்துக்கள், அவருடைய வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் வைத்து குழப்பி கொண்டிருப்பார்கள். நம்முடைய மனதை நாம் அமர்ந்திருக்க பண்ணுவோம். நம்முடைய வாய்களை அடக்குவோம். தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதை விட்டுவிட்டு அமைதியோடு அவருடைய சமூகத்தில் இருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வார்த்தைகளிலே வல்லமை இருக்கும். காரியங்களை அது சாதிக்கும். பேய்களுக்கு விரோதமான வெற்றியை நமக்கு கொடுக்கும். வார்த்தையினாலே ஆளுகை செய்கிறார் ஆண்டவர். எபிரேயர் 1:3 போட்டிருக்கிறது. பிதாவின் வலது பரிசுத்தில் அதிகாரத்தோடு இயேசு உட்கார்ந்திருக்கிறாராம். அவர் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே சகலத்தையும் அவர் ஆளுகை செய்கிறார். அவருடைய சபையாகிய நாமும் அவருடைய அதிகாரத்தோடு கூட அவரோடு கூட இயேசு சொன்னார், லவோதிக்கே சபையை பார்த்து, ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட சிங்காசனில் உட்காரும்படி அருள் செய்வேன். நான் பிதாவின் சிங்காசனில் உட்கார்ந்தது போல. ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை இதுதான். அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது, அவரிடத்திலிருந்து வல்லமை பெற்றுக்கொள்வது, அவரோடு நேரம் செலவழிப்பது. அது வேஸ்ட்டு கிடையாது. வேஸ்டிங் டைம் கிடையாது. அது தேவையான, மிகவும் தேவையான ஒரு காரியம்.
தனிப்பட்ட வாழ்க்கையினாலும் சரி, ஊழியமானாலும் சரி, அதிக நேரம் தேவனோடு அமர்ந்திருந்து அவருடைய வல்லமையை நாம் ஞானத்தையும் ருசி பார்ப்போம். கண்டிப்பாக தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் உயர்ந்திருப்பார், மற்ற எல்லாம் தாழ்த்தப்படும். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.